தம்பி, நேற்று விஜய் பிரச்சாரம் நடந்தப்ப ஆம்புலன்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருந்துச்சு. அப்ப ஏதோ ஆம்புலன்ஸ் மேல தாக்குதல் நடந்ததா சொன்னாங்க. யார் ஆம்புலன்ஸ்க்கு தாக்குதல் நடந்துச்சு? எங்கள் ஆம்புலன்ஸ் சாய் ஆம்புலன்ஸ் தான், பன்னீர் ஆம்புலன்ஸ் தான். இன்னொரு 4-5 வண்டி இருக்குதுண்ணா. எல்லாம் அடித்து வண்டி சாவியை பிடுங்கி ஏகப்பட்ட இன்னொரு பையனுக்கு அந்த பன்னீர் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பிடிச்சி அடித்து அவனுக்கு வாயெல்லாம் உடச்சி விட்டாங்கண்ணா. நீங்க எந்த டைம்ல அங்க வந்தீங்க? அந்த டைம்ல வந்து விஜய் பேசிட்டு இருந்தாரா? இல்லை, அந்த டைமில் வந்து நாங்கள் வரப்போ விஜய் பேசுகிறோம். நாங்கள் வரப்போ பேசலை. அவருக்கு வண்டி மட்டும் தான் இருந்துச்சு, அவர் பேசலை. நாங்கள் வரப்போ சரியான டிராஃபிக்னா. நாங்கள் வந்தோடனே நாங்கள் எங்கள் வண்டியில் ஒரு 4 பேரை தூக்கி போட்டு வந்துட்டோம். 4 பேரில் தூக்கி போட்டு வந்ததில் ஒரு 3 பேர் டெத்துனா. 4 பேர்னா என்ன வயசு? வயசு நாங்கள் வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ என்ன காரணத்தினால அடித்தாங்க? வண்டி எதுக்கு சும்மா வந்துட்டு இருக்குது உள்ள பொண்ணு மாதிரி அடித்தாங்கண்ணா. ஆனால் நாங்கள் அந்த இடத்துல போகலைன்னாவே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதுண்ணா. அதாவது எல்லா ஊர்லேருந்து வண்டி வந்துச்சுண்ணா. கிட்ட நாமக்கல்லேருந்து வண்டி வந்துச்சு, வேலூர்லேருந்து வண்டி வந்துச்சு, எல்லா ஊர்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வண்டி வந்துச்சுண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வண்டிக்கு பக்கம் வந்துச்சுண்ணா. போயிட்டு எல்லாம் கடைசி நாள் போயிட்டு நாங்கள் எல்லாம் ஏற்றின கேஸ் இறக்கிட்டு திரும்பி இந்த சந்துக்குள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தகவல் வந்துச்சுண்ணா. அதை ஏற்ற போனதுக்கு இது வண்டியை சுற்றி இப்போ வந்து வண்டியை நிப்பாட்டிடுறாங்கண்ணா. வண்டியை நிப்பாட்டி வண்டியில் ஆள் இருந்தால் விட்டுறாங்கண்ணா. ஆள் இல்லைனா பிடிச்சி அடித்து அந்த டிரைவரை பிடிச்சி அடித்து வண்டி சாவி பிடுங்கிறது எல்லா வேலையும் நடந்துட்டு இருந்துச்சுண்ணா. இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலாம்ண்ணா. வணக்கம்ண்ணா. நம்ம கரூர் மாவட்டம் நண்பன் கார்த்தி ஆம்புலன்ஸ்லேருந்து பேசுகிறோண்ணா. ஒரு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 7:30லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் கொஞ்சம் மயக்கம் போட்டு மூச்சு திணறலாம், அந்த கூட்டத்தொடர் நெரிசத்தில் மயக்கம் போட்டு இருந்தாங்கண்ணா. நம்மளுக்கு வந்து ஆம்புலன்ஸில் வந்து இது வந்துச்சுண்ணா, கால் வந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப முடியல எடுத்து சொல்லி அப்புறம் இங்கே அமராவதி GH அங்கேருந்து எல்லா வண்டியும் நாங்கள் கரூர் மாவட்டம் ஃபுல்லாக வண்டி வந்து அப்புறம் அங்கே வந்துருச்சுண்ணா. அங்கே உள்ளே போகும்போது இப்போ நண்பர் ஈஸ்வர் எல்லா வண்டியும் நம்ம ஒரு பாடியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோண்ணா. ஒரு பாடி கேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை குழந்தை எல்லாமே மயக்கம் போட்டு நிலைமையில இருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கும்பல்ண்ணா எங்கள் கூட்டத்தில் வந்து எதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, கட்டப்பேர் ஆக்கதான் உள்ளே வருதா, எதுக்கு இத்தனை வண்டி உள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு திடுதிப்புன்னு எல்லாமே ஆம்புலன்ஸ் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து எதுக்கு ஆம்புலன்ஸ் உயிரை காப்பாற்ற தான் அங்கே உள்ளே போய் வந்திருக்கோம். அவங்க இது கட்டப்பேராகும் நம்ம நோக்கம் நம்மளுக்கு கிடையாதுண்ணே. இப்போ நான் ஆம்புலன்ஸ் அசோசியேஷன் மூலிமா ஆம்புலன்ஸோட கரூர் மாவட்டம் சார்பாக ஒரு காவல்துறையிட்ட சொல்லியிருக்கோண்ணா. அவங்க நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பப்போ ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து அப்பப்போ ஆக்ஷன் எடுக்காங்க. அவங்க எங்களை அடிச்சிருக்கும் போதே போலீஸ் டக்குன்னு உள்ள வந்துட்டாங்க. நம்ம DSP சார் வந்து சரி, டவுன் இன்ஸ்பெக்டர் சார் எல்லாமே எங்களுக்கு வந்துமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்கண்ணா. வந்துமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாங்க. உடனே இது பண்ணி கொடுத்தாங்கண்ணா. அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் தடை ஏற்படுத்தினாங்க, தாக்குதல் நடத்துறாங்க? ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தடை ஏற்படுத்திருக்காங்கண்ணா. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி அங்கே காயம் அடைஞ்சிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? ஃபோன் கால்ஸ் வந்துச்சா? ஆனால் ஆக்சுவலி எங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்கண்ணா. எங்களுக்கு இத்தனை கும்பல் வரப்போகுது. ஏன்னா அவங்க ஆக்சுவலி மத்தியானத்துலேருந்து அவங்க நின்றுட்டு ஆரம்பிச்சிருது. மத்தியானத்துலேருந்து அவங்க தண்ணி எதுவுமே இல்லையா புத்துருது. மத்தியானத்துலேருந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க உள்ள வரவங்க முன்னாடி அந்த மயக்கம் வந்திருக்கு. சில பேருக்கு மயக்கம் வந்திருக்கு. அப்பப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எடுத்து போயிருக்குது. ஏன்னா 108 அங்கேருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கும்னா அவங்களுக்கு வண்டி குறிப்பிட்ட வண்டி தான் அங்கே இருக்குது. இப்போ கரூர் மாவட்டம் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் கூப்பிட்டு பரமத்தி வேலூர்லேருந்து வண்டி கூப்பிட்டோம். வல்ல கோயில் வண்டி, அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியிலேருந்து எல்லா மாவட்டத்திலும் நம்ம வண்டி வர சொல்லி அவங்க ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்கண்ணா. எவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்துச்சாங்க? ஆனால் திட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஆம்புலன்ஸ் மேலே ரிசீவ் பண்ணி. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆம்புலன்ஸ் மேலேயே சொல்ல முடியாது கணக்கு. நம்ம இத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு நம்ம சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு காலமா கரூர்ல நிறைய விபத்து இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில நேத்து நடந்த கண்டிப்பானே நாங்க எல்லாம் இப்போ எல்லா மீட்டிங்கும் நடந்துச்சு. ஒரு DMK மீட்டிங்கும் சரி, ADMK மீட்டிங்ல சரி, எல்லா மீட்டிங் நடந்துச்சு. ஆனா நாங்கள் இப்படி ஒரு நிலவை நான் பார்த்தது கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் சரி, ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஒரு 2 பேர் அதில் ஒரு மரம் அடிப்பாங்க, இறந்து போவாங்க, இல்லை காயமடுவாங்க, மேஞ்சல் இப்படிதான் நாங்கள் பார்த்துருக்கோம். தவிர
ஒரு 9 குழந்தை, இத்தனை குழந்தை இறக்குது, இத்தனை ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, காலேஜ் பண்ணி பொண்ணு இறக்குதுனாலே எங்கள் மனசே ஒன்றும் இது பண்ணலண்ணா. எங்கள் மனசே ஒன்றும் தாங்க முடியல. ஏன்னா இத்தனை குழந்தைன்னா அது நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தானே. அவங்க எங்களை பார்த்தவங்களுக்கே 3ஆம் மனுஷன் பார்த்தவங்களுக்கே எங்கள் அவ்வளோ மனசில் இது இருக்குண்ணா. அவங்க பெற்று வளர்த்து அவங்க எப்படி இது இருக்குண்ணா, எப்படி உயிர் இந்த இதே தாங்க முடியாது. என் பேர் சாமிநாதன். நான் கரூர் சாயா மெயின்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன். நேற்று ஃபோன் வந்தது. நான் அங்கேருந்து போனால் நிறைய பேர் கீழே விழுந்து கிடந்துருந்தாங்க. ஏற்றிட்டு வந்துருந்தோம். நாங்களே நிறைய பேர் ஏற்றிட்டு வந்தோம். எல்லாம் 2-3 பேர் ஏற்று பேரில் இறந்து தான் இருந்து போயிட்டு இருந்தாங்க. சின்ன குழந்தை, கை குழந்தை, 3 வயசு குழந்தை, ஒருத்தவங்களுக்குலாம் கை குழந்தை கையிலேயே இறந்துருச்சு. 3 வயசு குழந்தை தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்காரங்க கையிலேயே இறந்துருச்சு. அது ரொம்ப சிக்கல்ல. நேற்று ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்க வராங்க. எதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்க வராங்கன்னே தெரியல. காப்பாற்றுறோம், நாங்கள் தான் காப்பாற்றுறோம், அடிக்க வராங்க. ஒருத்தவங்களாம் அடித்து வாயவோ உடைச்சிட்டாங்க. அடித்து காலையும் இதாகிடுச்சு, காலு புண்ணாயிடுச்சுண்ணா. நாங்கள் தான் காப்பாற்ற வரோம், எங்களை எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரீசனும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் ஆம்புலன்ஸ் வேணான்னு சொல்லியிருக்கலாம்லாம். காப்பாற்றுறவங்களே அடிக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்குன்னு ஆம்புலன்ஸில் கூப்பிட்றாங்க உள்ள. எப்படி இவ்வளோ ஆம்புலன்ஸ் ஒரே டைமில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அது பத்தலண்ணா. அவங்க தான் கூப்பிட்றாங்க உள்ளேருந்து வாங்கன்னு. அப்புறம் போனால் அவங்க அடித்தா அதெல்லாம் என்னென்ன, ஒரு வண்டி கண்ணாடியில உடச்சிட்டாங்கண்ணா. சாவி பிடிங்க கண்ணாடி உடச்சிட்டாங்க, நிறையா பண்ணுறாங்கண்ணா. அவங்க தான் கூப்பிட்றாங்க வாங்கன்றாங்க, அப்புறம் போகலாம் அதெல்லாம் என்னென்ன. நீங்கள் எத்தனை பேர்த்த பிக்கப் பண்ணுறீங்க? நான் ஒரு 5 பேர்த்து ஏற்றணும். இங்கே 3 பேர்த்து இறக்கி விட்டு அங்கே இதில் 2 பேர்த்து இறக்கணும் ஜிஹெச்சில். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.